ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அக்காவும் இந்த மாதிரி பேசணுன்னு நான் சொன்னேன். அவர் மாமா வந்து அப்பா கிட்ட நேரில் வந்து பேசி மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா, ஒன்றும் இல்லைக்கா, அவர் வந்து நம்ம செய்கிறது கரெக்டுங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட வந்து நீ வீடு குடி போகிறதுக்கு கூப்பிட வந்த, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவர் ஏதாச்சும் பேசினாரா பண்ணாரா ஒன்றுமே சொல்லலை பற்றியா இல்லையா? அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறது சொல்லு? அவர் வந்து முக்கியமாக நம்மளை நினச்சா தானக்கா நம்மளும் அவங்கள முக்கியமாக நினைக்கிறது. அவர் வந்து நம்ம அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்கல. இப்போ அவங்க சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் போயிட்டு நேரில் தானே பத்திரிக்கை வச்சார், எல்லாம் கூப்பிட்டாரு பண்ணார். இப்போ அவங்க வரலன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் வருவாங்களா அப்படின்னதுக்கு நான் என்ன தான் பண்ண சொல்கிறேன்? ரெண்டு பக்கமும் வந்து இங்கேயும் பேச முடியல, அப்பாக்கிட்டையும் பேச முடியல. நான் என்ன தான் பண்ணுறது? ரெண்டு பக்கமும் என்ன இப்படி இது பண்ணிங்கன்னா நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னோடனே, புரியுதுக்கா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீ ரெண்டு பக்கமும் பேசலனாலும் ஏதாச்சும் ஒரு சைடு வந்து நீ இது பண்ணணுமா இல்லையா அப்படின்னதுக்கு எனக்கு புரியுதுடா. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறது? அவர்கிட்ட நேற்று கூட நான் சொல்லி தான் பார்த்தேன். இது மாதிரி வந்து ஏங்க இது மாதிரி பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லி பார்த்தேன். அவர் வந்து ஏதோ வந்து நான் ஒன்றும் இது பண்ணலையே, என் மேலே என்னது இருக்கா அப்படி இப்படின்னு அவர் வந்து நியாயத்தை தான் பேசுகிறாரே தவிர நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு. அதனால் நான் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம பேசி இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து முடிவு வந்து நம்மளாவே இது பண்ணிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு புரியுது. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வந்து எதையுமே வந்து யோசிக்காமல் செய்யக்கூடாது. அதனால் வந்து நீ எதாக இருந்தாலும் பார்த்துக்கக்கா. அப்பா வந்து ஊருக்கு தான் போயிருக்காங்க, அப்பா அம்மாவும் என்ன செய்கிறது பண்ணுறேன்னு கேட்குறதுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னதுக்கு, சரி போயிட்டு வரட்டும், நான் முடிஞ்சால் நாளைக்கு வரேன், கொஞ்சம் வேலையும் தான் இருக்குன்னு ஒரு 3 நாள் தான் இருக்கனால கொஞ்சம் வேலை இருக்குது தான், ஆனால் இருந்தாலும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி இதெல்லாம் பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்காத, இருந்தாலும் நீ அப்பாவை கொஞ்சம் வந்து அவரை மனநிலைக்கு கொண்டு வரத்துக்கு நீ கன்சிடர் பண்ணு. உனக்கே தெரியும் அக்கா உனக்கு விரும்பின படிப்பு எல்லாத்தையுமே வந்து நான் அம்மா கூட வேண்டான்னு சொன்னிச்சு. ஆனால் அப்பா தான் வந்து என் பொண்ணு வந்து 2 டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அம்மாவை மீறி படிக்க வச்சார். வேலை பார்க்கணுன்னு சொன்னார். 2-3 வருஷம் வேலை பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு ஏற்ற மாதிரி நீ எப்படி கேட்டியோ அதே மாதிரி தான் மாப்பிள்ளையும் பார்த்தாங்க, பக்கத்துலேயே பார்த்தாங்க. எல்லாமே வந்து அம்மாவை விட அப்பா தான் உனக்கு வந்து அதிகமாக வந்து எல்லாத்துலேயுமே இதை வந்து உன் சந்தோஷத்துக்காக தான் அப்பா வந்து எல்லா விஷயமும் பண்ணார். இன்றைக்கி அவரே வந்து ஃபீல் பண்ணுறாருக்கா அப்படின்னோடனே, சரி சரி நான் பார்த்துக்குறேன் என்னன்ட்டு உங்கள் மாமா கிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து மாமா கிட்டே இப்போல்லாம் பேச வேணாம், குடி போகிறதெல்லாம் முடியட்டும். ஏன்னா இப்போ பேசுனீங்கன்னா உங்களுக்கு கூட பிரச்சனை வந்துச்சுன்னா தேவையில்லாமல் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறப்ப வந்து இதாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எதுவும் நீ ஒன்றும் பேசிக்காத, குடி போகிறது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீ பேசிக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு போனோடனே என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து தொடர்ந்து லீவ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லா டீமுமே இருந்தாங்க. அப்போ வந்து டீம் மேனேஜர் வந்து என்ன சொன்னார்னா, இப்போல்லாம் நிறைய லீவ் எடுக்கிறீங்க, என்ன ரீசன் என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஒவ்வொரு டீம்லேயும் டெய்லி யாராச்சும் ஒருத்தர் லீவ் ஆகிடுறீங்க. நாங்களும் எவ்வளோ வந்து பேசி பார்த்தாச்சு, ஆனால் வந்து சொன்னது கேட்குற மாதிரியே தெரியல அப்படின்னோடனே, எதுவும் வந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான தேவை அப்படின்னு சொன்னால் அதுக்கு லீவ் எடுத்துக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, நம்ம மெயின் பிரான்ச்சில் தான் இருக்குது, எல்லோரும் இங்கேருந்து வேனில் போகிறோம் அப்படின்னோடனே எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா அது வந்து எங்கள் மெயின் பிரான்ச் வந்து கிட்டத்தட்ட 1 டே வந்து ட்ராவல் பண்ணி போகணும். பெங்களூரில் இருக்கிறதுனால அங்கே போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இருந்தாங்க. பரவாயில்ல பெங்களூர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லாஸ்ட் இயர் தான் போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் போகலை அப்படிங்கிறதுனால 1 டே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் மேனேஜர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 டேஸ் லீவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்து, அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அம்மாவும் வீட்டில் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வந்து அப்படின்னோடனே என்னை வந்து அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் அவனை வந்து அழைச்சிட்டு போனான். மறுநாள் காலையில் வந்து இங்கேருந்து வேனில் கிளம்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இது மாதிரி வந்து எப்படியும் 1 or 2 டேஸ் ஆகும், அக்காவோட இதுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு.
அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு நான் சொன்னேன் 3 டேஸ் இங்கே இருக்கிற மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன் நாளைக்கு அக்கா வீட்டில் வந்து ஒரு முக்கியமான விசேஷம் சார், அதுக்கு போகாமல் இருக்க முடியலை. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வர சொன்னால் கூட எனக்கு வந்து நான் லீவ் எடுக்க மாட்டேன், இந்த இது மட்டும் எனக்கு கொஞ்சம் முக்கியமான இது அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா ஓகே நீ வந்து அப்போனா இன்றைக்கி மார்னிங் வந்து நீ கிளம்பிடு, அப்போ தான் நைட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னோடனே, நாளைக்கு காலைல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இடையில அம்மா கிட்ட பேசினேன். அம்மா சொன்னாங்க நேற்றே வந்துட்டோம், மாமா மாமி எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், வந்தாச்சு 7-8 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.